ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு vvkingsactivitysamayal. நம்மளோட சேனலில் சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான மசால் வறுத்து அரைச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்துருவோம். இந்தளவுக்கு ப்ரௌனிஸாக வந்ததுக்கப்புறமா ஒரு ஜாரில் தட்டிடலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றும் போது தண்ணி ஊற்றாமல் சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மையாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அரை தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் இதோட சேர்த்துட்டு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். நான் மிக்சியை கழுவின தண்ணியை அப்படியே இதில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு கறி நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிட்டோம். அப்படி டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.